மேல இருக்கிற திமிர்ல ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணிருக்கான். கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அவனோட கூட்டாளிங்க அத்தனை பேரையும் தூக்கல போட்டாச்சு. ஆனா அவனை மட்டும் தூக்கல போடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க, அவனை காப்பாத்த யாருக்கு உரிமை இல்லை. ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் சார்? ஏதோ தப்பு பண்ணிட்டான் மிஸ்டர் தர்மசீலன், மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன். கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்தில் வச்சு கொண்டானே மனுநீதி சோழன். அந்த தமிழ வாழ்ந்த மண்ணையா இது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து உங்க மகன் பண்ணது தப்பு, அவனை தூக்கல போடுறா சரின்னு சொல்லிட்டு போங்க. இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தான் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்லை. ஆனா கருணாமனுங்கிற பேர்ல என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போயிருந்தேன். பிரயோஜனம் இல்லாம போச்சு. கடைசியா இந்த தர்மசீலனை மலை போல நம்பி வந்திருக்கு. ஏமாத்திடாதீங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கருணாமனை நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன்னா கடமையில இருந்து தவறுவன் கனவுல கூட என்னாதீங்க மிஸ்டர் பிரதீப். தூக்கத்துல வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன். நான் ஒரு பிசினஸ் மேன். என் மகன் உயிரை காப்பாத்துறது கூட ஒரு பிசினஸா நினைச்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மிஸ்டர் பிரதீப். ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்க மட்டும் ஒதுக்கிடுங்க. நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாத்திக்கிறேன். அதுக்காக 10 தலைமுறைக்கான சொத்து உங்க பேர்ல நான் எழுதுறேன். என்னால பண்ண முடியாது எதுவுமே இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் உயிர் பிரதீப். உன் மகனோட காம வரைக்கும் செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க, அவங்களோட உயிர் அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா? அதான் என்னோட விலை. என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்தன்? அது ஒன்னாலேயும் முடியாது, உன்னை பெத்த அப்பனாலேயும் முடியாது. ஜாக்கிரதை. பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன். என் மகன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உன் மகன் உயிர் தான் என் கையில. ஆனா உன்னோட உயிர் உன்கிட்ட, அது அப்படியே அங்கேயே உங்கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டாம். கெட்ட நேரத்துல உனக்கு ஒரு நல்ல நேரம். அதனாலதான் உசுரோட என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க. செத்த பாம்பை அடிச்சு பாக்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது. ஜனாதிபதி உன் மகனுக்காக கருணை பண்ண கேட்டிய, இப்ப நான் உனக்கு கருணை காட்டுறேன். அவுட், கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. Get the rascal.